விடுமுறை நாள் என்பதால் குடும்பத்துடன் அண்ணாமலையாரை வழிபட திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்களை பதிவு செய்யும். கட்டாயமாக ஞாயிறு விடுமுறை மற்றும் கோடைக்கால விடுமுறை ஒட்டி திருவண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதால நேற்று மாலை முதலே திருவண்ணாமலைக்கு ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இன்று காலை 5:30 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக 6 மணி முதல் இதுவரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவலப்பாதையில் கிரிவலம் அஷ்டலிங்கங்களையும் வழிபாடும் சிறப்பு வழிபாடுகளும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று கோடைக்காலம் என்பதால அண்ணாமலையார் கோயில் வருகிற பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் தண்ணீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல ராட்சச ஃபேன்களும் கொண்டு கோடைக்கால வெப்பத்திலும் தவிர்க்கும் வகையில் கோவில் நிர்வாகம் பல்வேறு வகையான ஏற்பாடுகளை செய்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.